ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரிகமபால ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டிஆர் சார் வந்திருந்தாரு. அவரு ஒரு சில விஷயத்த குழப்பத்தை தாங்க பண்ணியிருக்காரு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஸோ இதுல ரொம்பவே போட்டிகள், அது மட்டும் இல்லாம நிறைய அழுகைகள், கண்ணீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கலந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டியாளர் பக்கமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ரீசெண்டா யார் தான் செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போறாங்க அப்படின்னு கூடிய கியூரியாசிட்டி பார்க்க போற ஆடியன்ஸ்க்கு வந்து நிறையவே இருந்துச்சு. உள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்குமே அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரெஷரை கொஞ்சம் குறைக்கணுன்றதுக்காகவே கரெக்டா டைமிங்ல தீபாவளி சீசன் அந்த மாதிரி ஸோ தீபாவளியோட கொண்டாட்டம் அப்படின்ற வகையில ரெண்டு டீமா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணாங்க. அதாவது சிங்கிள் பசங்க வெர்சஸ் சரிகமபா டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல டிஆர் சார், ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார், கார்த்திக் சார் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனா டிஆர் சார் ஒரு சில குழப்பத்திலே தான் இருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கமெண்ட்ஸ் சொல்லும் போதாகட்டும், இல்ல ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசும்போதாகட்டும், நீங்க நல்லா பாடுறீங்கன்றவங்கள டான்ஸ் ஆடுறாருன்ற மாதிரி சொல்றாரு, நல்லா டான்ஸ் ஆடுறவங்கள பர்ஃபார்ம் பண்றவங்க நீங்க சூப்பரா பாடுவீங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. இப்படி ஒரு குழப்பத்தை தான் சொன்னாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இனியா விஷயத்தை வரும்போது, அதாவது கூமாப்பட்டி தங்கப்பாண்டியும் இனியாவும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா குணா படத்தை ரீக்ரியேஷன் பண்ணியிருப்பாங்க, பாட்டும் பாடியிருப்பாங்க. அந்த வகையில அவர்கிட்ட ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கேட்கும்போது ஸோ அதாவது இனியா நல்லாவே பாடினாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம தங்கப்பாண்டிக்கு ஈக்குவலா வந்து நீங்க பாடினீங்க, அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதால இவங்களுக்கு உள்ள என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நல்ல என்ஜாய்மெண்ட்டா இந்த ஒரு ஷோ போச்சு தவிர ஒரு காம்படிஷன் போட்டி அப்படின்ற மாதிரி போக கிடையாது விஷயம் கிளியரா தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இவர் ஹைலைட்டடா பேசப்பட்டது யாரை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவித்ரா அவங்க பத்தி. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் மோட்டிவேஷன் பண்ற மாதிரி என்கரேஜ் பண்ண மாதிரி பாடினாரு அப்படி கூட சொல்லலாம். ஸோ தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க தவிர காம்படிஷன் அந்த விஷயத்த ஃபுல்லா மறந்துட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜஸும் கமெண்ட்ஸ் வந்து லைட்டா கொடுத்துருப்பாங்க தவிர வேற எதுவும் பெருசா உள்ள இன்பில் பண்ணல அப்படின்ற விஷயத்தையும் இங்க ஓப்பனா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிறைய கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. பட் இது வந்து மார்க்குள்ள வராது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.